ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். பிதாவாகி தேவனே, இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்து உதவி செய்ததாக நன்றி. பிதாவே, இந்த வயதான காலத்திலும் ரேச்சல் அவர்கள் இன்னும் பிதாவே உங்களை சேவிக்கிறதுக்காக, பிதாவே உங்களை அறிந்து கொள்வதற்காக உங்கள் வேத வாக்கியங்களை பிதாவை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. பிதாவை சுகபலனை தாரும். இந்த ஆதியாகம புஸ்தகத்தை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆசீர்வதியும். பிதாவை எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கணும். குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவை. ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, தேவன் சிருஷ்டிகர் என்பது எல்லாருக்கும் வெளிப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்ட சிருஷ்டிகர்? உண்மை உள்ளவரா இல்லை பொய்யான சிருஷ்டிகர்? அவர் உண்மையான சிருஷ்டிகர். ஏன்னா அவர் பொய் உரியாத தேவன்னு சொல்கிறார். அவரை எத்தனை பேர் காண ஆசையாக இருக்கிறாங்க அவரை, ஆனால் யார் காண முடியாது? யார் காண முடியாது? பாவிகள், ரைட். அப்புறம் பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டாங்க. ஆதியாகம புஸ்தகம் 5 நமக்கு தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பும் தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக கடவார் என்று அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணுறார். ஆகாய விரிவுனா அவரே சொல்கிறாரு அது என்னன்னு. நம்ம எந்த ஒரு வார்த்தையும் கூட்டல. ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும், ஆகாய விரிவுனா என்னன்னா வானம்னு சொல்கிறாரு, அது பேர் வைக்கிறார். கீழே இருக்கிற ஜலம்ன்றாரு, அதுதான் என்னன்னு பார்க்க வரும். ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும். இப்போ ஆகாய விரிவில் என்ன இருக்குது அப்படின்னா ஜலம், தண்ணி இருக்குது. கீழே என்ன இருக்குன்னா தண்ணி இருக்குது, ரைட்டா? பிரிவு உண்டாக்கினார், அது அப்படியே ஆயிற்று. டிவைட் ரெண்டுமோ அப்படின்னா சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு. மேலையும் கீழேயும் சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா பிரிவு கொடுக்குறார். பிரிவு உண்டாக்கணும். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். மேலே இருக்கிற ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்ட்டு பேரிடுறார். அது எப்போ ஆயிற்று அப்படின்னா சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி. சாயங்காலமும் விடியற்காலமும் காலையில் 2ஆம் நாள் ஆயிற்று. ஒரு நாள்லேருந்து 2ஆவது நாள் ஆகுது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள், ஜலம், இல்லையா, பூமி இதெல்லாம் உண்டானது அப்படின்னு விசுவாசி. அது நம்ம எப்படி பார்த்தோம் நேற்று அப்படின்னா, அது வல்லமையினால், அவருடைய அறிவுனால இதெல்லாம் உண்டாக்குனார் நம்ம பார்த்தோம் இல்லையா. 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் இருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறதை உண்டான் என்பதையும். ஓகேவா? பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றிய ஜலத்தினாலே நம்ம இதை எப்படி பார்க்குறோன்னா, பூமியில் இருக்கிற அந்த ஜலம், இந்த கடல் வானத்திலிருந்து தான் கீழே இறங்கியிருக்கு சொல்கிறாங்க. வானங்களிலும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியையும் உண்டென்ன என்பதையும் உண்டானது என்பதையும். அது எங்கே உண்டாயிருக்கு அப்படின்னா பூமியிலையும் இருக்குது, நம்ம பார்க்குற ஆகாயத்திலையும் இருக்குது, வானத்தில்.
அது ரெண்டும் இப்படி இருக்கிற ஒன்றாய் இருந்ததை அதை பிரித்து பூமியில் இருக்கிறத திருப்பியும் பூமிக்கே வைக்கவும் வானத்தில் அதுக்கு என்ன செஞ்சுருக்காரு, வானத்திலே வச்சிட்டார். சரி, இவ்வளோ பெரிய வானம் இருக்கு இல்லையா, சரி, அதில் அந்த தண்ணியானது எங்கே இருக்குது, மேகம் எங்கே உற்பத்தி ஆகுது, காற்று எங்கிருந்து வருது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா. இந்த கடல் இருக்கு இல்லையா, இந்த கடல், இந்த தேவன் இந்த கடலுக்கு எப்படி சொல்றாரு, எப்படி விவரிக்கிறாரு. அதுக்கு கடலுக்கு கரையை எப்படி வச்சிருக்காரு, இதுதான் கேள்வி. கடலுக்கு கரையை எப்படி வைத்திருக்கிறாரு, அது எப்படி ஒரு ஒரு இடத்தை விட்டு வெளியே வருகிறது இல்லை. சொல்றாரு 38 யோபு 38:8, கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல சமுத்திரமும் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார். யார்? தேவன் சொல்றார். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரமும் புறப்பட்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார். யார் பண்ணினார் இதை? தேவன் தானே உண்டாக்குனாரு, பிரிவு தேவன் தானே கொடுத்தாரு. இப்போ யார் பண்ணுது? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாலையும் கதவையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அழகின் பொறுமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கிருந்தாய். எல்லா மனுஷனும் ரொம்ப உயர்ந்தவர்களாக காணப்படுறாங்க இல்லையா. அவங்களாம் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, இதை சிந்திக்கணும். அவங்க ஒன்றும் இல்லை. அவங்க யாரு? அவங்க இதையெல்லாம் ஆதியில் தேவன் உண்டாக்கும் பொழுது அவங்க எங்கே இருந்தாங்க? அவர் ஞானமாய் உண்டாக்கும் பொழுது ஞானம் அங்கே இருந்ததை போல அவங்க இருந்திருக்காங்களா? எங்கே இருந்தாங்க? அவங்க தேவனுக்கு மேலாக அவங்க உயர்ந்தவர்களாக காணப்படலாமா? இங்கே சொல்றாரு, நீ எங்க இருந்தன்னு கேட்குறாரு யோபு. நான் எங்க இருந்தேன் தெரியல. சரி, இங்கே பாருங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரமும் புரண்டு வந்தபோது அதை கதவுகளாலே அடைத்தவர் யார்? புரண்டு வருது இல்லை, சாதாரண கடல். அது எத்தனை வகையான கடல் இருக்கு? இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அப்படிதானே? இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு. இந்தியன் ஓஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு கடல், செங்கடல். அது 3 கடல் சேரக்கூடிய ஒரு கடலாக இருக்கிறது. இந்தியன் ஓஷன் பெரிய கடல். அது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்காலும் அதே போல தான் பெரிய கடல். இதை 3ல் ஒரு பங்கு தான் பே ஆஃப் பெங்காலில், 3ல் ஒரு பங்கு தான் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனே அவ்வளோ பெருசாகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசு இல்லை? இது யார் உண்டாக்குனாரு? கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரத்தையும் புரண்டு வரும்போது அதை கதவுகளாலே அடைத்தார் யார்? கேள்விதான், அவரே கேட்குற கேள்வி. இவ்வளோ பெரிய அதிசயத்தை நடத்தினவர் யாரு? தேவன். மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும், அந்த மேலே இருக்கிற ஜலம் பிரித்தார் இல்லையா, அதற்கு பேர் என்ன விட்டார்? ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேர் விட்டார். மேலே இருக்கிற ஜலத்தை எப்படியாக வைத்திருக்கிறார்? மேலே நம்ம பார்க்குறோம், அது எப்படியாக இருக்கு? மேகமாக இருக்குன்றாரு. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும், வஸ்திரம்னா நான் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக நம்ம பார்க்கும்போது, ஒரு வஸ்திரம்னா மேல் நம்ம நிர்வாணத்தை மூடக்கூடியது.
அதே போல் அது கீழே அந்த தண்ணி கீழே வராதபடிக்கு அதுக்கு வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், புடவையா, நான் அதற்கு எல்லையை குறித்து அதை தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, தாழ்பாலையும் போட்டிருக்காராம், கதவும் போட்டிருக்காராம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே சொல்றார். இம்மட்டும் வா, இம்மட்டும், இவ்வளவுதான் உன்னுடைய குறி, எல்லை, அதுக்கு மேல வராத அப்படின்றார். உன் அலைகளின் பொறுமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கிருந்தாய்? சரி, ஒரு விவரம் என்ன நாம் பார்க்குறோம். எனக்கு பயப்படாது இருப்பீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் பயப்படுறானா? தாராளமாக பேசுகிறான்ல. அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் ரத்தாமலும் கதவாதபடிக்கும் கடக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மலையை எல்லையாக வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களாக. கேள்விதான் இது. அவருக்கு முன்பாக என்னவா இருக்காங்க? அவருக்கு பயப்படக்கூடிய பயம் அவர்கிட்ட இல்லை. அதே தான் சொல்றாரு. ஆமா, சொல்றாரு, பாவம் செஞ்சா ஏன் பயப்படுறாங்க? இஸ்ரேலர்கள்லாம் எங்க பயந்தாங்க? எரேமியா சொல்றாரு, வருத்தப்படுற பாருங்க. எரேமியா 5:22, எனக்கு பயப்படாதிருப்பீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரா? பயப்படுறாங்களா? சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு அவைகள் ரத்தாமலும் கடாதபடிக்கும் கடக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மலையை எல்லையாக வைத்திருக்கிறாகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களே. எப்படிப்பட்ட மக்கள்னா, இந்த ஜனங்களே முரட்டாட்டம்னா மாடை, காளை மாட்டை அவுத்து விட்டா என்ன பண்ணும்? ஓடும்ல, தரத்தெறிக்க ஓடும்ல. சரி, இந்த ஜனங்கள் முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். ஓடிடுறாங்களா ஒரே ஓட்டமா பாருங்க. அத்தனை பருவத்திலே எங்களுக்கு மலையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தர்க்கிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. யாருங்க? கீழ்ப்படியாத மக்கள். தேவனாகிய கர்த்தருக்கு சொல்கிறார், அவ்வளோ நன்மை செய்கிறாரா அவங்களுக்கு? சரியான காலத்தில் மழையை கொடுக்குறாரா? சரியான வாரத்தில் விளைச்சலை தராரா? சரியான நேரத்தில் என்ன செய்கிறாரா? அவங்கள பாதுகாக்கிறாருல்ல. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்கன்ற. யார் சொல்கிறா இது?
தேவனே சொல்றாரு அவங்கள. சரிங்க, சொல்றாரு 26ல, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களை காண காணப்படுகிறார்கள். அப்படி குருவி எப்படி பிடிக்கிறாங்க அவரு தான் சொல்றாரு, குருவியை பிடிக்கிறவர்கள் பதுங்குகளை போல பதுங்குகிறது போல. காட்டுக்குள்ளே குருவிலாம் பிடிக்கும்போது பதுங்கி தான் வைக்கிறாங்க இல்லையா ட்ராப்பு, அது போல் மனுஷனை பிடிக்க, அதாவது அவங்க ஜனங்களை பிடிக்க துன்மார்க்கரும் அப்படிப்பட்ட பதுங்குழிகளை வைக்கிறாங்க. சரி, இப்போ தேவன் எப்படிப்பட்ட மனுஷர்களிடத்தில் வேலை செய்கிறாரு? தேவன் உண்டாக்கும் பொழுது செம்மையானவனாக உண்டாக்கினார். செம்மை, சரியான மனுஷனாக செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் மனுஷனும் பலவிதமான உபாய தந்திரங்களை கற்றுக்கொண்டான். யார் சொல்ல முடியும் இம்மட்டும் வா மிஞ்சி வராது? கடலுக்கு இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு யார் சொல்ல முடியும்? இப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் தெரியுமா? தெரியாது. கடலினுடைய ஆழம் தெரியுமா? போக முடியாதுன்ற யோபு 38:15. துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுக்கப்படும், மேட்டிமையான புயமும் முறிக்கப்படும். புயம்னா பலம். யாருக்கு இருக்கா? துன்மார்க்கனுக்கு பலம் இருக்குன்ற, அந்த பலம் எடுக்கப்படுன்ற. நீர் சமுத்திரத்தின் அடிகளில் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியிலே உலாவி துண்டே, மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டா? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்துண்டா? நீர் பூமியின் விசாலங்களை அறிந்தது உண்டா? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. அறிந்திருந்தால் இவ்வளோதான் சொல்றாரு. பூமியின் கடலின் ஆழம் நீ போயிருக்கிறியா? எவ்வளோ தூரம்னு சொல்லுன்ற. மரண வாசல் உனக்கு திறந்தது உண்டா? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? மரண வாசல்னா என்ன? பாதாள. லாசரு ஐஸ்வர்யவான் இருக்காங்க. லாசரு மிகவும் கஷ்டப்பட்டார் இல்லையா உலகத்தில். ஐஸ்வர்யவானுடைய அவர் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கீழே விழும், அதை எடுத்து சாப்பிடலாம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைமை. ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆபிரகாமினுடைய மடியில் இருந்தார் இல்லையா? சரிப்பா. அவரு ஐஸ்வர்யவான், ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அணிதினமும் சம்பீரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் மறிக்கிறாங்க. என்னாச்சு அவருக்கு? இப்போ பாருங்க, மரண இருளின் வாசலை நீ பார்த்ததுண்டா? நாங்கள் யாருமே பார்த்ததில்லை அது எப்படி இருக்கும்னு சொல்லி இல்லையா? ஆனால் உண்டாக்கினவர் யார்? எவ்வளோ பெரியவர்! உண்டாக்குனவர் எப்படி பெரியவர் இல்லையா? அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்ற. பூமியின் விசாலங்களை அறிந்தது உண்டா? பூமியின் விசாலம்னா பெருசு இல்லையா? இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு இல்லையா? இந்த உலகம் எவ்வளோ பெரியதுன்னு சொல்லி சேட்டலைட்டு எவ்வளோ வச்சிருக்கிறாங்களே, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பூமி எவ்வளோ பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியல. எது எல்லை, எது எண்டுன்னு. சரி, பூமி விசாலங்களை அறிந்தது உண்டா? இல்லைன்ற.
இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. கேள்விதான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுன்ற. பத்தொன்பதுல வெளிச்சம் விசாலமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கும் இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தலம் எங்கே? சொல்கிறேன் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் எங்கே இருக்கு? யோபுக்கு எப்படி தெரியுமா? யோபுக்கே தெரியலன்றார். உங்களுக்கு தெரியுமா? சரி, ஞானிகளுக்கு தெரியுமா? வெளிச்சம் வசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? வசம், வேர் இஸ் தி வே லைட் தி வெல். எங்கே வாசமா இருக்கு? சரியா? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தலம் எங்கே? எங்க இருக்கு இருள்? தெரியல. அதன் எல்லை இன்னதென்றும் உனக்கு தெரியுமா? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமா? சில நாட்டிலலாம் இதுவரையுமே 3 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அதுக்கப்புறம் இருக்காது. இங்கே 12 மணி நேரம் இருக்கு இல்லையா? அங்கே இங்கேயே என்னென்னா சில நேரத்தில் வெளிச்சம் சீக்கிரமாக வந்துடும். இருள் 5 மணிக்கெலாம் வெயில் டைமில் வந்துடும் வெளிச்சம். பார்த்துருக்கீங்களா? 4 மணிக்கெலாம் சில இடத்துல வெளிச்சமாகிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதே போல் தான் சில இடத்துல 6 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமா? தெரியாது. அதன் அது வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயா? சாதாரண ஒரு கேள்வி தானே. இந்த வெளிச்சம் வீட்டுக்கு போதில்ல, இருள் வீட்டுக்கு போதில்ல, அந்த வழி தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன். எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்ற. இதாவது பரவாயில்ல, ஒரு மனுஷனை குறித்தே அவனுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இவருங்க, நீ அதை அறியும்படி அப்பொழுது பிறந்திருந்தாய். உன் நாட்களின் தொகை எவ்வளவு பெரியதே. உறைந்த மலையின் பட்சிகளுக்கு நீ பிரவேசித்தாய். கல்மலையில் இருக்கிற பஞ்சலங்களையை பார்த்தாயா? ஆபத்து வருங்காலத்திலும் காலமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரியக்கும்படி நான் அவைகளை வைத்து இருக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேலே வீசுகிறதற்குமான வழி எங்கே? வெளிச்சம் பரவப்படுகிறதுக்கும் வெளிச்சம் ஃபுல்லாக பரவுது இல்லையா எல்லாத்துக்கும். கீழ்காற்றுனா கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? ஆடும் அந்தரவெளியுமான தலையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷர் சஞ்சரம் இல்லாத வானத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்திற்கு நிற்கால்களையும் இடிமுழக்கத்தோடு வரும் மின்னல்களுக்கு வழிகளையும் பகுந்தவர் யார்? தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மட்டும் மழையை பண்ணலை. ஆளே இல்லாத தேசத்தில் கூட மழையை கொடுக்குறார். அண்டார்டிகாவில் சில பேர் சொல்கிறாங்க மழை
பனிகள் இருக்கிறதுனால தான் இங்கே நிலையான தண்ணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே பனிகள் உருகும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணிகள் அதிகமாக வருது, சுனாமியின் இரைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா தேவன் அதற்கு எல்லையை கொடுத்துருக்கார், மிஞ்சி வராது. இருந்தாலும் அதோடைய காலத்தில் அது மழையை பெய்யாமல் அங்கே அப்படியே இல்லை அப்படின்னா என்ன செய்யும்? அங்கே பனிக்கட்டிகள் உருவாகுமா? பனிக்கட்டிகள் உருவாகும். என்ன ஆகும்? ஒரு இடத்துல தண்ணி உருவாகுமா? உருவாகாது. ஏன்னா அந்த காலங்களையும் நேரத்தையும் குறிக்கிறது யார்? சரி, இங்கே 28 பார்க்குறோம், மலைகளுக்கு ஒரு தகப்பனுடைய பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீஃப் ஃபாதர்ன்னு சொல்லிருக்கு. இங்கே என்னென்னா சீஃப் பிரதானம். யார் இந்த மலைத்துளியின் பிரதானம்னு கேட்குறேன். அல்ல, அப்படி மலைத்துளியின் பிரதானம்னு ஒன்று இருக்கான அப்படி இருக்கு பொழுது தேவனே சொல்கிறார், who had to be garden these drops டிவெல் அப்படின்னா யார் இதை பிறப்பித்து அதுக்கு கொடுக்குறாரு? யார் கொடுக்குறா? தேவன் தான் கொடுக்குறாரு. சரி, இங்கே தேவன் பூமியில் மட்டும்தான் கிரியை செய்கிறாரா? வானத்தில் எந்த கிரியையும் செய்கிறது இல்லையா அப்படின்னா செய்கிறாரு. யாருக்கு அதிகாரம் இருக்குது? நமக்கா தேவனுக்கா? நமக்கே ஒன்றும் தெரியாத பொழுது அதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும்? 32 சொன்னார், ரசிகளை அதின் காலத்திலே வரப்பண்ணுவாய், துருவாசல்களுக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாராய். வானத்தின் நியாயங்களை நீ அறிவாய், அது பூமி எங்கும் அலைகளாய் நீ திட்டம் பண்ணுவாய். இப்போ இவ்வளோத்தையும் செய்கிறவர் யாரு? ஏன் அதை அப்படி செய்கிறாரு? இப்போ சிங்கத்திற்கு நம்ம ஏதாவது உணவு கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற சிங்கம்லாம் எவ்வளோ சாப்பிடும் இல்லையா? நீ சிங்கத்திற்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தங்களுக்கும் இடங்களிலே கிடைத்தது கெபியிலே பதிவிருக்கிறது போது அவைகளின் ஆசையை திருப்தியாகுவாய். முடியுமா? சிங்க குட்டிகளுக்கும் சிங்கத்திற்கும் உணவு கொடுக்க முடியுமா? முடியாது. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிறது போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? தேவன் தான் கொடுக்குறாரு. சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவனுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கா ஏன் இங்கேயும் அங்கேயும் போதான்? தேவனை நோக்கி கூப்பிடுதான். தேவனை நோக்கி கூப்பிட்டு அதுக்கு அது சொல்லுதான், இங்கேயும் அங்கேயும் கான்னு பறக்குதுல்ல, தேவனை நோக்கி கூப்பிட்டுதான். தேவன் அதற்கு சொல்கிறாரா, உன்னால் முடிஞ்சால் அதுக்கு கொடுன்னு கேட்குறாரு சாப்பாடு.
சிங்கத்துக்கும் கொடுக்க முடியாது அவனால். ஆஃப்டர் ஆல் இந்த காகத்துக்கும் கொடுக்க முடியாது. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? அது எவ்வளோ பெரியவர். சரி, தேவன் எவ்வளோ பெரியவர் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு. தேவன் தான் கடலுக்கு என்ன வச்சுருக்காரா? மிஞ்சி வராத இங்கே நில்லு, அவருக்கு எல்லையை கொடுத்து கரையை போட்டிருக்காரு இல்லையா? அது எத்தனை தடவை அடித்தாலும் மழையை ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ட்டு. சரி, நம்ம தொடர்ந்து அவருடைய மகத்துவம் எவ்வளோ பெரியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது சங்கீதக்காரர் 24 சொல்லி காண்பிக்கிறார். உங்கள் தேவன் யாரு? சங்கீதம் 24:1. பூமியின் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. சங்கீதம் 100 நேற்று பார்த்தோம். சங்கீதம் 50:12. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியின் அதில் நிறைவும் என்னுடையவைகள். யாருடையது? தேவன் பசியா இருக்கிறாரா? வா, கேட்குறதுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. பசியாக இருந்தானா உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லைன்ற. அப்போ நீ யார்? அவரால் உண்டாக்கப்பட்டவன்ற. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதின் நிறைவும் என்னுடையவைகள். 1 கொரிந்தியர் 10:26 சொல்கிறாங்க இல்லையா? இதை தான் சொல்கிறேன். பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ நான் யாருடையவன்? சரி, நம்ம தொடர்ந்து அவருடைய மகத்துவம் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அவர் யார், எப்படி எவ்வளோ பெரிய தேவன் பார்க்குறோம். 2. ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யாரை? எதை ஸ்தாபித்தார்? பூமியை பிரிச்சாருன்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த பூமி எது மேலே நிற்குது? அந்த இடத்துல இருக்குங்க. எனில் அவைகளை அது கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி. இந்த பூமிக்கு அஸ்திபாரம் வேணும் இல்லையா? அது எங்கே, அது எப்படி போட்டாருன்னா சொல்றாரு, பூமியே ஓகே கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கேள்விதான் கேட்குறாரு. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? நம்மளுடைய வாசிக்கிறோம், அது என்ன நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சரி, அவர் எங்கே இருக்கார்? தேவன் இப்போ எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவேன்னு சொல்கிறார் இல்லையா? இயேசு சொல்லி கொடுக்குறார் இல்லையா? அப்போது உங்கள் பிதாவின் இடத்திலும் எங்கள் பிதாவின் இடத்திலும், உங்கள் தேவனிடத்திலும் எங்கள் தேவனிடத்திலும் சொல்கிறார் இல்லையா? அவர் எங்கே இருக்கார்? ஒருவரும் ஒரு காலும் கண்டிராதவரும் அப்படின்றார் இல்லையா? இப்போ அவர் எப்படிப்பட்டவர்? சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் யார்? அவ்வளோ பரிசுத்தமானவர், அவ்வளோ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன் அவர் எங்கே இருக்கார்? அவருடைய ஸ்தலத்தில் யார் போவா? உண்மை உள்ளவன் சொல்கிறார். அவரே சொல்லி கொடுக்குறார், கையிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும். சரி, இங்கே கபடாய் ஆணையிடாமலும் சொல்கிறார் இல்லையா? கைகளிலே சுத்தம் உள்ளவன், ஹேண்ட் கிளீன். ஹேண்ட் கிளீன்னா 53, 55 இதில் அது என்ன சொல்கிறார் பாருங்க. இன்னசென்ட். யார் இன்னசென்ட்டாக இருப்பா? பிளேம்லெஸ்.
குற்றம் இல்லாமல், குற்றம் இல்லாமல், க்ளீன், சுத்தமாக. குற்றம் இல்லாமல் மனுஷனும் குற்றம் இல்லாமல் இருக்கலாம். தாவீது எப்படி இருக்காரு? தாவீது எப்படி இருக்காரு? சுத்தமாக இருக்கார் இல்லையா? குற்றம் இல்லாமல் இருக்கார் இல்லையா? இயேசு எப்படி இருக்காரு? ஆபிரகாம் எப்படி இருக்காரு? ஈசாக்கு எப்படி? நோவா எப்படி? தன்னுடைய காலத்தில் சுத்தமுள்ளவராக இருந்திருக்கார். எப்படி? பிரமாணத்தின்படி. அதான் நம் பாடம். கைகளிலே சுத்தம் உள்ளவனும் பிரமாணத்தின்படி தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறாங்க அவங்க. இருதயத்திலே மாசு. மாசுனா சரி, இவருங்க மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு, சரியா, left up his soul unto the vanity nor sworn the deceitfully. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் வஞ்சியாமலும் ஆணையிடாமலும் இருக்க கடவான். வஞ்சனைனா ரெண்டு சைடு பொய் இருக்கும். ஒரு சைடு உண்மை, ஒரு சைடு பொய். அதுதான் சொல்றார். யாரு பரலோகத்துக்கு போவா? கண்டிப்பா இப்படி ஒரு துன்மார்க்கமா இருந்தா போக மாட்டாங்க. யாரு போவா? மத்தேயு 5:8 சொல்றாரு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அது சுத்தத்தை எப்படி எடுத்துக்க முடியும்? இது பூமிக்குரிய சுத்தம் தான் பொழுது நான் தேய்ச்சி குளிச்சிடுறேன், 2 பக்கெட்டை வச்சுருந்தா சுத்தம் பண்ணிடலாம். ஆனால் உள்ளான மனுஷன் வளருவது முக்கியம். உள்ளான மனுஷன் வளர்வது மிக முக்கியம். பிரமாணத்தின்படி வாழ்கிறவனே அவருக்கு பிரியமானவன் சொன்னார். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் பெறுறான் இதை? இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். புரியுதா? இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? இவ்வளோ தேவைப்படுற ஒருவர் யாரு? யார் இந்த மகிமையின் ராஜான்னு வரை கேட்குறாரு. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் தாமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எங்க பிரவேசிக்கிறார்? எங்க? ஓகே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவரே மகிமையின் ராஜா. அவருடைய நாமம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இங்கே பார்க்குறோம். யார் இந்த மகிமையின் ராஜா யாருன்னு கேட்டால் சேனைகளின் கர்த்தர் சொல்லிடும். கர்த்தர் அப்படின்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா யெகோவா. புரியுதா? யாத்திராகம புஸ்தகத்தில் அவர் பேருடைய நாமம் அவரே சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். புரியுதா? அவர் யார் அப்படின்னா அவர் சேனைகளின் தேவன். அவர் ரொம்ப அதிகமான ஒரு காரியங்களை கூறுறாரு எல்லாருக்கிட்டையும். உண்மையாக இருப்பது யாவருக்குள்ளும் நலமாக காணப்படுது, எல்லாருக்கும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கூட இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க, 141:3 எதுலெல்லாம் அவரை பாதுகாக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தாவே என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன் ஒரு வாய்க்கு ஏங்க இப்படி இருக்கணும்? ஒரு வாயை காப்பாற்றுறதுக்கும் ஒரு உதடை காப்பாற்றுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தாவே என் வாய்க்கு காவலையும்.
காவல் போட்டு வீட்டை பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்கலாம். ஏன்? யாரும் வரக்கூடாதுன்னு. இவர் என்ன சொல்கிறாரு? எதையும் துணிகரமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய்க்கு காவல் வைக்க சொல்கிறார். என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சரி, தேவனுக்கு எது பிரியம்? நீதியா? அவரை நேசிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. இங்கே பாருங்க, இங்கே தேவன் சாலமோனுக்கு எப்படி நேசித்திருக்கிறார், எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னத பாட்டு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. உன்னத பாட்டு 5:4, என் நேசர் தமது கையை கதவை துவத்தின் வழியாய் நீட்டினார். எப்படி சொல்லப்பட்டிருக்க? துவாரத்தில் நீட்டினார். அவர் நிமித்தமும் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கையிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசலும் உள்ள வெள்ளை போலவும் வடிந்தது. வெள்ளை போலம் இது எல்லாமே வாசனை திரவியங்கள். சென்ட்டு தெரியல அவங்களுக்கு, அது மாதிரி. அப்போ வாசனை திரவியம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். தேவன் சாலமோனுக்கு தேவன் எப்படி வராரு சொல்கிறார். அது நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்கிறார். அவருடைய ஞானத்திற்கு இருதயத்தில் வருவதற்காக பூட்டின கதவை என்ன செய்கிறார்? திறக்கிறார். அவரே தான் திறக்கிறார். அவர் செய்கிறார். இது இப்போது நம்ம கூட செய்யலாம் இல்லையா? நம்மளுடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கு, கேட்க முடியாதபடிக்கு மூடப்பட்டிருக்குன்னா, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்த சொல்கிறேன். பூட்டின கைப்பிடிகள் மேலே என் கையில் இருந்தது. திறந்தது போல தான் நம்ம காண்றோம். இது நம்ம தொடர்ந்து சாலமோன் என்ன செஞ்சுருக்காரா? அவர் செய்கிற யாவும் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாததுனால அவர் என்ன செஞ்சிட்டார்? அவர் பிரவேசிக்கத்தக்கதாக, தேவன் பிரவேசிக்கத்தக்கதாக என்ன செஞ்சிருக்கார்? அந்த கதவை திறந்திருக்கார். நாம் என்ன செய்யணும்? நாமும் அதை தான் செய்யணும். நம்மளுடைய இருதயமானது ஒரு பலகையை போல் இருக்கு. இப்போ எழுதுருமா? அதில் எழுதப்படுறதுவா? எழுதுறன்ற யாருக்கு இது தெரியாது? இப்போ கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் போகிறோம் இல்லையா? இயேசு யார்? யோவான் 10:2 சொல்கிறார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் இல்லையா? வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான். அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்த அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களை அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே டோர் யாரு? இயேசு. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். ஒரு வாசல் இருக்குன்னா அந்த வாசலில் போகிறான். அங்கே ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுறான். அவர் நடத்தி இருக்காரு அந்த ஆடுகளை. அவர் கூப்பிடுறாரு. யாருக்கு சத்தத்துக்கு கேட்கும்? மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்கும். நான் யாருடைய சத்தத்திற்கு கேட்கணும்? இயேசுவினுடைய சத்தத்திற்கு கேட்கணும்.
இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? இப்போ நான் எல்லா வகையிலும் வளரணும்னு தேவன் என்ன வச்சுருக்காரா? எல்லா வழிகளும் வைத்திருக்கார். இப்போது இயேசுவை நாம் அறிகிறது எதற்கு எதுவாக? லைஃப், நித்திய ஜீவன். இயேசுவை அறிகிறது என்னவா இருக்குது? நித்திய ஜீவன். சொல்கிறார் இல்லையா, மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். சரி, சொல்றாரு. பின்பும் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எது ஜீவன்? எது ஜீவன்? இயேசுவை அறிகிறதுன்னு சொன்னோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. மெய்தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவை அறிகிறதே ஜீவன், நித்திய ஜீவன். பின்பும் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா பொருளாசைக்காரராகிய பரிசேயர் இவர்களை கேள்விப்பட்டு பரியாசம் பண்ணினார்கள்னு சொல்கிறேன். ஏன் பரியாசம் பண்ண? ஏன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இருக்குது, நீங்கள் அதை பற்றி தப்பாக சொல்கிறீங்க. இயேசு சொல்கிறாரு, அப்போது நீ என்ன செய்வீங்க? பரியாசம் செஞ்சுட்டீங்கன்னு சொல்கிறேன். பின்பும் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ எது ஜீவன்? நம்ம பார்க்குறோம், அதுதான் பார்த்துட்ருக்கோம். எது ஜீவன்? எது ஜீவன்? சரி, சரி, இங்கே பார்க்குறோம் நீதிமொழிகள் 15:24. எது ஜீவன்? தேவன் சொல்கிறாரு, ஞானி சொல்கிறாரு பாருங்க. நீதிமொழிகள் 15:24, கீழான பாதையை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியும். புரியுதா? கீழான பாதளத்தை விட்டு விலகும்படி, அவங்க மேலான காரியத்தை செய்யாமல் கீழான, அவங்க எப்படி பாதாளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களாம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி வேணாம் அந்த வழி. விவேகிக்கு, ஞானிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியும். இப்போ உன்னதத்தை பார்க்கறது தான் ஞானமான வழி. அது எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம்? அந்த வழியை தான் சொல்லி கொடுக்குற ஞானி. அந்த வழியை தான் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எப்படி சொல்கிறாரு நீதிமொழிகள் 15:31, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானம் உள்ளதை தங்கும். எப்படி? தேவன் சொல்கிறார், நீ தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பா? நீலாம் என்னை சொல்லக்கூடாது தப்பு. அவ்வளோ பெரியவன், நான் எவ்வளோ வருஷமாக இருக்கிறேன் சொல்கிறேன், நான் தப்புன்னு சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, சாலமோன் சொல்கிறேன். நீதிமொழிகள் 15:31, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலே. நீ தப்புன்னு நான் சொல்கிறேன், நீ இரக்கம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, தேவன் சொல்கிறாரு. இரக்கம் இல்லை, உன் கையில் சுத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ சுத்திகரித்து கொள்றீங்க, நீங்கள் தாழ்த்துறீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறாரு, ஜீவனுக்கு ஏதுவான காதுள்ளவராக இருக்கிறீங்கன்ற. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும். அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கடிந்து கொள்ளப்படுகிறவன் ஞானமுள்ள காதுள்ளவன்.
தேவனுடைய புத்திமதியை தள்ளுறாங்க இல்லையா? 32ல் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். யாரு? புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். புரியுதா? அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். சரி, இப்போ எது எனக்கு ஞானத்தை போதிக்கும்? தெரியல. இங்கே சொல்கிறார் 33ல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அவங்க கர்த்தருக்கு பயப்படுதல் கற்றுக்கொள்ளணும்னா தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி ஞானத்தை போதிக்கிறதா இருக்குது அப்படின்னா, மேன்மையாக இருக்கிறாங்கல்ல, கேட்க முடியாத, செவி கொடுக்காம, அவங்க மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுது என்னதென்று அவங்க கற்றுக்கொள்ளணும்னா தாழ்மைப்படணும், அந்த கடிந்துகளை ஏற்றுக்கணும். தேவன் சிருஷ்டிகர் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அப்போது யார் அதை அறிந்து கொள்கிறார்? அது எப்படி அவங்களுக்கு ஜீவனாக இருக்குது? புத்தியை தள்ளுறாங்கல்ல, புத்தி தன்னை உடையவர்களுக்கு, உங்களுக்கு தேவனுடைய புத்தியை கேட்குறீங்க, கடிந்துகொள்ள கேட்குறீங்க. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதீரனின் போதனையை மதீனமே. மதீனமாக இருக்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கத்தே கிடையாது, அவங்க போதிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க? புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணின்னு சொல்கிறார், நித்திய ஜீவன் மாதிரி. மதீனனின் போதனை மதீனமே. மதீனன் போதிக்கிறான் அப்படின்னா எதை போதிக்கிறான்? மதீனமேன்றார். யார் ஞானின்னு நம்ம பார்த்தோம்? கடிந்துகொள்ள கேட்குறவன். 23ல் சொல்ற, ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மையும் கல்வியை கொடுக்கும். இப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதை? அவங்க ஜீவனை விரும்பாமல் நன்மையான வழியை விரும்பாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணத்தை விரும்புகிறாங்க, அந்த அதிகாரத்தை விரும்புகிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு என்ன கிடைக்குன்றாரு? அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறாருன்னா கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழி 21:21, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவார். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். அப்போது நம்ம நீதியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும், சுத்தமுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? அதை தான் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தான் அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய கடிந்து கொள்ளுதலை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நான் தவறாக இருக்கேன் அப்படின்னா, என் பாதைகளை நான் காண்றேன், எவ்வளோ தவறாக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லிட்டா நான் தவறு கிடையாது, நான் சொல்லிட்டா நீங்கள் தவறு கிடையாது. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் இவ்வளோ தவறாக இருக்குது, நீங்கள் கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தவறாக இருக்கிறீங்க, அதை காணும் பொழுது நாம் மாற்றிக்கொள்ளணும் கண்டிப்பாக யாவரும். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீதி உள்ளவர்களுடைய வழி. சரி, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் இப்போ ஜீவனை இருக்கிறான். அப்போது அவன் ஜீவனாக இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட அநீதி இல்லைன்னும் போது
அவன் என்ன செய்கிறது இல்லை? பாவம் செய்கிறது இல்லை இல்லையா? அவன் மாற வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் தொடர்ந்து அவனை என்ன செய்யறான்? தேவனை மகிமைப்படுத்த பார்த்துருக்கோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். சரி, நம் தொடர்ந்து தேவனை அறிந்து கொள்வோம், மகிமைப்படுத்தும். அவர் தான் சிருஷ்டிகர். ஜெபம் செய்து கடந்து போயிடுவோம், முடிச்சிடுவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம் பிதாவே. இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. இரக்கமுள்ள தேவனே பிதாவே, உங்களுடைய வேத வாக்கியங்களை நீங்கள் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பிதாவே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து பிதாவாகிய தேவனே, நாங்கள் அதை கற்றுக்கொண்டு நீதியின் பாதையை நீங்கள் விரும்புகிறீர். உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து உங்களுடைய நீதி நியாயத்தை நாங்கள் உபதேசித்து கை கொண்டு வாழுவதற்கு உதவி செய்கிறார்கள். உங்கள் சித்தமானால் எப்பொழுதும் உங்களுடைய நன்மையை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார்கள் தேவனே. உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல ஒரு ராஜா இல்லை. உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்கிறார்கள். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதி. சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு சுகபலனையும் ஞானத்தையும் அறிவையும் தந்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார்கள். சுகபலனை தாரும் தேவனே. எங்களுக்கு வரக்கூடிய சோதனையில் எல்லாம் நாங்கள் தோற்றுவிடாதபடிக்கு நாங்கள் அதை மேற்கொள்ள உங்களுடைய சித்தம் செய்வதற்கு உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.